ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரம் இன்ஃபோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறீங்களா? லைவ் ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்ருக்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. நாம் சொல்கிறது இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்நாக் ஐட்டம் தான். அடுப்பில் எதுவும் சமைக்கிறதே கிடையாது. அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுற ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இந்த ஸ்நாக்ஸ் சேலத்தில் ரொம்ப ஃபெமிலியர். எந்த பார்க்கு கிட்ட போனாலும் சரி, பஸ் ஸ்டாண்டு கிட்ட போனாலும் இந்த செட்டுன்றது தட்டு வடையில் செஞ்சு சாப்பிடுவாங்க. வர்றவங்க யாராக இருந்தாலும், காரில் போகிறவங்களா இருந்தாலும், மோட்டர் பைக்கில் நடந்து போகிறவங்களா இருந்தாலும் அதை வாங்கி அழகாக நின்று சாப்பிட்டுட்டு போவாங்க. வீட்டுக்கும் பேக் பண்ணிட்டு போவாங்க. பார்க்கில் உட்காந்துருக்கிறவங்க யார் கையில் பார்த்திங்கனாலும் இந்த செட்டு இருக்கும். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சேலம் ஸ்பெஷல். அதை இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அது வெறும் 2 சட்னி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னாக்கா அதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. இந்த கேரட்டு பீட்ரூட் எல்லாம் சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ராவாக அப்படியே சாப்பிடுவாங்க. அது நமக்கு அந்த கேரட்டினுடைய சத்தும் பீட்ரூட்டினுடைய சத்தும் பசங்களுக்கெல்லாம் கிடைக்கும், பெரியவங்களுக்கும் கிடைக்கும். அதை தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு தேவையானது இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டு வடை விற்கும் ரெடிமேடாக. வீட்டில் செஞ்சுக்கிட்டாலும் ஓகே, ரெடிமேடு விற்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. கேரட்டை இந்த மாதிரி நைஸாக துருவிக்கோங்க. பீட்ரூட்டையும் நைஸாக துருவிக்கோங்க. இதுதான் மெயின் ஐட்டம்ஸு. இது 3 அப்படி வச்சுக்கலாம். இதுக்கு 2 விதமான கார சட்னி. ஒன்று இப்போ கொத்தமல்லி சட்னியும், ஒன்று கார சட்னியும் தான் அரைக்க போகிறேன். கொத்தமல்லி சட்னிக்கு வேண்டியது புதினா, அப்புறம் கொத்தமல்லி, தேவைக்கான காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு பூண்டு, உப்பு, இவ்வளோ தான். கார சட்னிக்கு நல்ல 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு புளி, அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, அப்புறம் ஜீரகம், அதுக்கும் ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்துக்கலாம். உப்பு தேவையானது. இதை தான் 2 சட்னி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்புறம் செட் பண்ணுறது தான். அதுதான் செட்டு வடைன்னு சொல்லுவாங்கங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன ஐட்டம்லாம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, ஜீரகம், உப்பு. இதில் வேணும் உங்களுக்கு ரொம்ப புளிப்பாகவும் இன்னும் வேணும்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஊற்றலை. அந்த சட்னியில் புளி போடுறதுனால இந்த சட்னியில் நான் புளி சேர்க்கலை. எல்லாத்தையும் தண்ணி கிண்ணி ஊற்றாதீங்க, அப்படியே அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக அரைப்படுறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். நிறைய ஊற்றிடாதீங்க, அப்புறம் தண்ணியாக இருக்கும் சட்னி. அதுக்காக தான். இது பாருங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு. கட்டியாகவே கெட்டி சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்தது கார சட்னி அரைச்சிக்கலாம். ஜீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, சும்மா 4 ஸ்லைஸு. அதுவே போதும். அந்த தண்ணியிலையே அரைச்சிக்கும். ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு, காஞ்ச மிளகாய், புளி சொன்னேன் இல்லைங்களா, அது. இந்த மாதிரி இதுவும் கட்டியாக அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த 2 சட்னி தான் அந்த ஸ்நாக் ஐட்டமுக்கு ரொம்ப மெயினான ஐட்டமு. இப்போ அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த மாதிரி தட்டு வடையை எடுத்துக்கோங்க.
ஒரு இதில் வந்து இந்த கார சட்னியை தடவிக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு கேரட்டு, கொஞ்சோண்டு பீட்ரூட்டு இதை வச்சுக்கோங்க தட்டில். இந்த க்ரீன் சட்னி மேல் தட்டில் இந்த க்ரீன் சட்னியை தடவிடுங்க. இது தாங்க நம்ம செட்டு வடை. இதே மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் பிளேட்டிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னாக்கா ஒருத்தர் ஒரு 5-6 சாப்பிட்டிங்கன்னாக்காவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. நல்ல நைஸாக துருவிக்கோங்க கேரட்டு பீட்ரூட்டு, அப்போ தான் உங்களுக்கு மென்று சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்க, சேலம் செட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே ஒரு செட் எடுத்து ரொம்ப நல்லா காரசாரமாக புளிப்பு எல்லாமே இதுவாகிட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது. பானிபூரி சாப்பிட்ற மாதிரி இந்த செட்டு வடையை நீங்களும் ரா வெஜிடபிள்ஸோட அழகாக செட்டு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ, பாய்.